என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வேலை வாங்கி கற்றுக் கொடுங்க. ஐயோ இதெல்லாம் கிடையாது, போய் எத்தனை பாக்கு வாங்கிட்டேடா. நான் காசு அது வால்கர் லாங்குவேஜில் ஒரு 10 பைசா வச்சு எத்தனை பாக்கு கூட வாங்கிட்டு வர முடியாதுன்னா நீ என்னடா வேலை கற்றுக்கிறது. பெரிய பேஜார் அந்தம்மா. அவ்வளோ கோவம் ஜாஸ்தி. லட்சுமிக்கு அவ்வளோ கோவம் வரும். பயங்கரமாக கையில் எது இருந்தால் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே லட்சுமி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பசி வெயிலுக்கே பாதி நின்று போச்சு. கிளம்பிட்டேன். பாதியில் விட்டு கிளம்பிட்டோம். அது நிற்காது. அது மறுபடியும் ஷூட்டிங்கா? கிளம்பான்னா கிளம்பும், அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்றோம். ஒத்துக்காது. ஏறினோம். இங்கே நிறுத்துவோம், டிஃபினுக்காக நிறுத்துவோம். மேடம் டிஃபின் ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. சாயங்காலம் 4:30 மணி ஆச்சுங்க. அந்த அம்மா வாய் தரது பிஸ்கெட் வாங்கிடு, இது கொடு. எங்களுக்கும் கிடையாது, யாருமே சாப்பிடல. சார் இனிமேலாம் தயచేసి அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா பாருங்க, பட்னியை சத்துருவானாங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு தமிழ் திரையுலகின் மூத்த ஒப்பனை கலைஞர் திரு புஜிபாபா அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். 16 வயசில் சென்னை வந்துட்டேன். அது 64, 5 எண்டில், 5 பிகினிங்கில் வேலை தேடுறது. எங்கே தேடணும், என்ன இப்படி சுற்றினா வேலை கிடைக்கும், யார் கொடுப்பாங்க, என்ன வேலை செய்யணும், காசு போயிடுச்சு. என்ன பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லி கோடம்பாக்கம் வந்து சேர்ந்துட்டேன். ரங்கராஜபுரம், நாகார்ஜுன நகர், நீங்கள் ரங்கராஜபுரம் இருக்கேன். என்ன வேலை செய்கிறது தம்பி? தமிழும் தெரியாது, தெலுங்கு. ரங்கராஜபுரம்ல அத்தனை பேருக்கு தெலுங்கு தெரியும். தெலுங்குக்கார் தான் ஜாஸ்தி அங்கே இருக்கிறது ரங்கராஜபுரத்தில். பள்ளி வாகினி ஸ்டுடியோவில் ஹோட்டல் ஒன்று இருக்குது. விஜய் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஆனால் வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி ஹோட்டலில் சேர்ந்து டேபிள் க்ளீன் பண்ணுறது, தட்டு கிடறது, அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போது அடிக்கடி வாகினி ஸ்டூடியோவில் வச்சு லைட் மேன்ஸு, மோல்டர்ஸு, கார்பெண்டர்ஸு டிஃபின் சாப்பிட்றதுக்கு வருவோம். ஆனால் எங்கே வேலை செய்கிறீங்கன்னா வாகினி ஸ்டூடியோவில் பார்க்க முடியும்ண்ணா. இல்லை தம்பி, யாருன்னு உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது ஷூட்டிங் பார்க்குறதுக்காக ஸ்டூடியோ கேட் தாண்டி உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனாங்க. அது அண்ணா இங்கே ஏதாவது வேலை, ஸ்டூடியோ பார்க்கணுன்னு சொன்னேன். சரி கூப்பிட்டு வந்தோம். இப்போ வேலை கேட்குறிய, வேலைன்னா இங்கே எழுதி வச்சுருக்கு. பார்த்தா ஆசையாக இருக்குது. ஏதோ மனம் போல் நம்புகிற மாதிரி நம்பி தான் நான் இறங்குறேன். அது இதுன்னு சொல்லி செட்டு போயாக என்னை வச்சாங்க. செட்டில் தர துடைக்கிறது, இதை சேம் தான். தர துடைச்சின்னா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான், கலரே கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட். ஆயில் வச்சு தர இவங்க நடக்கும்போது கால் புட்டு அப்படி மேலே தெரியும். ஆர்ட் டைரக்டரு, அசிஸ்டண்ட்டு, அருவி இருக்க லாங்குவேஜில் என்னென்ன திட்டணும். இல்லை சார், இப்போது இப்படியே துடிச்சாங்க சார், இப்படியே துடிச்சாங்க சார், இப்போதான் துடிச்சா. திரும்ப அந்த பாப்பா அப்படி பார்க்கும்போது அது ஒழுங்காக இருந்து பண்ணு பார்த்தேன். ஒரு வாரம் அப்போல்லாம் மைத்லாஜிக்கல் பிக்சர்ஸ் ஜாஸ்தி, சோஷியல் கம்மி. விட்லாச்சாரியா, பாவனா, மாயாஜால படம், குருட்சேத்திரம், ராமாயணம், பெரிய பெரிய தர்பார் செட்டு, அது இது. அது தொடக்கிறதுக்குள்ளே நமக்கு முடிஞ்சு போயிடும். ஐயோ, என்ன கஷ்டமான வேலை. அசல் என்னென்ன நடக்குது அது அப்படியே ரவுண்டு அடித்த போது ஒரு ரூமில் சவுண்டு வருதுன்னு பார்த்தா உள்ளே மேக்கப் போட்டு இருக்கேன். உட்கார வச்சு டேபிளில் பெஞ்சு மேலே வச்சு மேக்கப் போடுறாங்க. இது நல்லா தான் இருக்கே,
சும்மா ஸ்பாஞ்சு கையில் வச்சு துடைக்கிறது தானே, இது நல்லா இருக்கு, இதில் ஜாயின் ஆகலாம், எப்படி ஜாயின் ஆகலாம், மெதுவாக செட் போயாச்சு. அண்ணா இதனால முடியலன்னு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கேட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறேங்க, நான் கெஞ்சி ஏதோ பண்ணி நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். வேலை வாங்கி கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் கிடையாது, போய சரி சரி சரி. ஒரு ஆள் போய் எத்தனை பாக்கு வாங்கிட்டேடா வெளியே போயிட்டு, நான் காசு அது வல்கர் லாங்குவேஜில் ஒரு 10 பைசா வச்சு எத்தனை பாக்கு கூட வாங்கிட்டு வர முடியாதவன்னா நீ என்னடா வேலை கற்றுக்கிறது, போடா வெளியே. அவன் லாங்குவேஜில் யாரோ வர தப்பான வார்த்தைலாம் சொல்லிட்டான். நம்ம வேலை கற்றுக்கணுமே, இந்த லாங்குவேஜை நமக்கு முக்கியம், திட்டம் முக்கியம், அப்படி எப்படி போனால் சரின்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ என் வேலை என்னன்னா அந்த டோருக்கு வெளியே தான் நிற்கணும், ஃப்ளோரோட டோருக்கு வெளியில். தம்பி ஆனால் இந்த ஸ்பாஞ்சு வாஷ் பண்ணிட்டு வா, இந்த கிளாத் வாஷ் பண்ணிட்டு வா. இதுதான் ஒரு 3 மாதமாக தொடர்ந்து கிளாத் வாஷ் பண்ணுறது, ஸ்பாஞ்சு வாஷ் பண்ணுறது. மேக்கப் எப்படி போடுறதுன்னு தெரியாது. அப்போது பீதாம்பரம் சார் பெரிய மேக்கப் பெரிய மேக்கப் மேன் பீதாம்பரம் சார், ஸ்ரீவாசோடைய அப்பா அப்பா பத்ரையா தெலுங்காரு, வீரராஜனி அவர் ஒரு பெரிய மேக்கப் மேன். இந்த மைத்ரி விட்லாச்சாரியபுரம் மைத்ரிலாஜிலெல்லாம் வீரராஜ் தான். பத்ரையா பீதாம்பரம் சார் ஓன்லி என்டிஆருக்கு நாகபூஷணும் எம்ஜிஆருக்கு தான் போடுவார், மற்ற யாருக்கும் போட மாட்டார். உங்களுடைய இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த பயணங்களில் வந்து நெருக்கமாக ஹீரோக்கள் யாராவது ஹீரோயின்களோ உங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்களா? எல்லாம் பிஸியாக இருக்கும் சார், பேசுகிறதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஏன்னா காலையில் மேக்கப் ஹீரோயினும் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடும் சார். 5:30 மணிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, 5:30 மணிக்கு மேக்கப் வந்துடும். நீயே நானா போட்டியில் வந்துடுவாங்க ஹீரோயின்ஸு. ஃபஸ்ட்டு நான் போய் மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம தெலுங்கு கம்பெனியில் டெவலப்மெண்ட்டு அது இது நல்லா இந்த ராஜசேகரன் அவர் கூட இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி மேடம் பழைய அவங்க கூட ராஜேந்திர சார் தான் மேக்கப் மேன். அவர் அவுட்டோர் எல்லாம் என்ன அனுப்பிச்சிடுவார் அம்மா கூட. அது அது பெரிய பேஜார். அந்தம்மா அவ்வளோ கோவம் ஜாஸ்தி. ரஷ்மிக்கு அவ்வளோ கோவம் வரும், பயங்கரமாக. கையில் எது இருந்தால் தூக்கி இசுரும். சைனீஸ் இருக்கேன் அந்த மாதிரி அங்கே தெரியாது. அந்த சைனீஸ் வந்தான்னா தலை வலி ஒரு மண்டை பொச்சிடும். யாராவது ஏதாவது பேசினான்னா நான் நின்னும் மறையலாரே. ராஜ்குமார் ஹீரோயின் லக்ஷ்மி பைக் கோலாரில் கன் இருக்குல்ல, ஐஜிஎஃப் எடுத்தாங்களே, கோலார் கன்னுக்கிட்ட ரேஸு, பைக் ரேஸு பிச்சு எதிர்ந்து வெயில். ஒரு 12 மணிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு, அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இப்போ இல்லை ஆஃப்டர் பிரேக் தான் உங்களுக்கு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கார் கூப்பிட்டு அம்பாசிடர். இப்போ எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கிடையாது, அம்பாசிடர் தானே. எதுக்கு மேடம்? போனோம், பெங்களூர் போனோம். நானும் ஏர் ட்ரெஸ்ஸரு, அசிஸ்டண்ட்டு, இந்த அம்மா 4 பேர் கோலார் నుండి பெங்களூரு தாஷ் பிரகாஷ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வரதுக்கு 1 hour. அந்த வெயிலுக்கு அம்பாசிடரில் ஏசி கிடையாது. அப்போல்லாம் ஏசி கிடையாது, காரில் கூட ஏசி கிடையாது. வந்து இறங்கினா பாத்ரூம் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். 4 பிளேட்டு தாஷ் பிரகாஷ் வில்லேஜ் இதுதானே வெஜிடேரியன் தானே ஆர்டர் பண்ணோம். சாப்பாட்டை வந்து இந்த அம்மா மூஞ்சி வாஷ் பண்ணி அது பண்ணி வந்தது. சாப்பிட்டு இருக்கு. அந்த அம்மா டிப்பு 3 வாயில் போடுது. கை கட்டியாச்சு. இன்னும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே லக்ஷ்மி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பசி வெயிலுக்கே பாதி நின்று போச்சு. கிளம்பிட்டோம். பாதியிலன்னு விட்டு கிளம்பிட்டோம். அது நிற்காது. அது மறுபடியும் ஷூட்டிங்கா? கிளம்புறோம் அவ்வளோ. நாங்கள் சாப்பிட்றோம்,
ஒத்துக்காது. மறுபடி வந்தோம். ப்ரொடக்ஷனில் போய் கேட்டாங்கன்னா சாப்பாடு, ஏங்க நீங்கள் பெங்களூருக்கு போய் சாப்பிட்லையா? சாப்பிட்லன்னா இல்லை, ஆர்டர் பண்ணால் நானும் சாப்பிட்றேன் இருக்கா இல்லைண்ணா, எல்லாம் கழியாச்சு, பாத்திரையே கழியாச்சு. அப்பெல்லாம் 100-200 பேர் இருக்க மாட்டாங்க கூட்டம். அப்போ ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதோ அந்த ரேஸுக்கு வச்சதை தவிர ஜாஸ்தி ஆள் இருக்க மாட்டாங்க. பசி சரி அப்படியே முடிச்சிட்டோம். முடித்து பேக்கப் பண்ணோன்னே அப்பா நிம்மதியாக ரூமுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஏர்போர்ட்டுக்கு போங்க. ஏர்போர்ட்டா? ஆமாம், சென்னை போயிட்டு வரேன் நான், நாளைக்கு பಳ್ಳாரி போகணுமே ஷூட்டிங்கு. இது அதே கம்பெனி தான். ட்ரெயினில் போயிட்டே இருக்கும் அந்த அம்மா, ட்ரெயின் ஏறி பைக்கில் இவரு பேரலாக இருக்கும். பಳ್ಳாரில் ட்ரெயினும் ரோடும் பேரலாக இருக்கும். நான் வந்துடுவேன், காலையில் ஃப்ளைட்டில் வந்துடுவேன். ஸோ அவங்க அந்த அம்மாவை விட்டுட்டு நாங்கள் வந்து 8:30 மணிக்கு வந்தோம். மட இதை குளிச்சுட்டு ஒரு குவார்ட்டர் தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து காலையிலேயே எழுந்திரிச்சோம். டீ காஃபி எதுவும் குடிக்கல. நாங்கள் குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஏர்போர்ட் நேராக போகலாம். சரி டிஃபன் சாப்பிட்டுட்ட அந்த அம்மா சாப்பிட சொல்லுவோம். அந்த அம்மா பட்டியாக இருக்கும், அந்த அம்மா கூட சாப்பிட்லாம்னு சொல்லி யாருமே சாப்பிடலாம். அது அந்த ஃப்ளைட்டில் ஏதோ கொடுத்தது தின்னுட்டு வந்தாச்சு. ஏறினோம், இங்கே நிறுத்துவோம், டிஃபினுக்காக நிறுத்துவோம். மேடம் டிஃபின் ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன். ஓகே அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. சாயங்காலம் 4:30 மணி ஆச்சுங்க பಳ್ಳாரி போய் சேர்றதுக்கு. அந்த அம்மா வாய் தரது பிஸ்கெட் வாங்கிடு, இது கொடு, எங்களுக்கும் கிடையாது, யாருமே சாப்பிடல. பಳ್ಳாரி போயிட்டோம். இறங்கி ரூம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் வச்சுட்டோம். வச்சு கிளம்பலாம்னு சொல்லி பையன் ஓடி வந்தோம். மேடமும் மேக்கப் பாக்ஸு கொண்டு வர சொன்னாங்க. இப்போ இதுக்கு மேக்கப் பாக்ஸு மேடம் பண்ணோம். வாங்க நேராக ராஜ்குமார் ரூமில் கூப்பிட்டு போகிறாங்க. ராஜ்குமார் ரூமுக்கு அவன் உட்கார சேரில் உட்கார எல்லாம் திறந்து அந்த க்ரீமு இந்த க்ரீமு 1 hour மசாஜ் பண்ணியாச்சு. யாருக்கு மேக்கப் போடுறீங்க? ராஜ்குமாருக்கு. நீங்கள் போடுறீங்களா? அந்த அம்மா நாங்கள் வேடிக்கை பார்க்குறது. ராஜ்குமாருக்கு லட்சுமி வந்து மேக்கப் பண்ணுறாங்க. மசாஜ், தலைக்கு ஆயில் வந்து இது மசாஜ். அப்படியே வந்து போய் பசி இது அது பிடிச்சி 6:45 ஆகிப்போச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு ரூமில் வச்சு மட அந்த ஹோட்டலுக்கு 1 கிலோமீட்டர் தூரம்போது தான் இருக்குது கடை. வாங்கிட்டு ஏதோ டிஃபின் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தோம். காலையில் பொதுவாக ரொட்டீனு ஜாபு வந்தால் ஷூட்டிங்கு ஆரம்பித்தாங்க. வெயில் அந்த ட்ராக்கில் சாயங்காலம் வர பாட்டு தான் நின்று மறையிலன்னு பாட்டு ராஜ்குமார் லட்சுமி. அது ட்ரெயினில் மணி விட்டுட்டு போகுது. அது இவர் சோகமாக பாட்டுட்டே இருப்பார். பேக்கப் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு கிளம்பினோம். இங்கே வந்தாச்சு பெங்களூர். சார் இனிமேலாம் தயచేసి அந்த அம்மா கூட அந்த பாருங்க பட்னியை செத்துருவேன் நாங்கள் உடம்பு இது. யார்கிட்ட சொல்கிறீங்க? ராஜன் எஸ் ராஜசேகரன் மேக்கப் மேம் சீப் ஓகே. அவர் தான் லக்ஷ்மி மேடம் பண்ணுறது. என்டிஆர் தெலுங்கு பண்ணது லக்ஷ்மி, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்போது புட்டண்ணா கண்கடல்னு சொல்லி. புட்டண்ணா கண்கடல் தெரியும், பாரதி ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். சூப்பர் டைரக்டர் புட்டண்ணா கண்கடல். అసలు அந்த బాలచంద్రు ఇవెల్లా కూడా నథింగ్ డైరెక్షన్ అనేది 60 years సర్వీస్లో அவர்தான் பார்த்தா டைரக்டர்னா அவர் தான். இப்போ புட்டண்ணா கனகல் வந்து நீங்கள் அவரோட படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். சரி. பேருக்கு ராஜன் சார் தான் சீப்பு. அசிஸ்டண்ட்டாக போய் நானே எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டு சரி நல்ல பேர் வாங்கிட்டு வந்தேன். அது கன்னடா, அப்புறமா சுதுருங்க ஒரு 5-6 படம் கன்னடா பண்ணேன்.
சரி. நமக்கு அந்த பெங்களூர் பிடிக்கல, எனக்கு செட் ஆகல, ஷூட் ஆகலை. ஜான்ரி சங்கீதம் வந்தது, ஷூட் ஆகலை. திரும்பி சென்னை அகேன் சென்னை. அப்போது எனக்கு 74లో అడవి రాముడు అని சொல்லி பெரிய படம், ముదుమలై ఫారెస్ట్లో, రాఘవేంద్రరావు డైరెక్షన్లో. అడవి రాముడు. ఎన్టీఆర్, జయప్రద, జయసుధా, సత్యనారాయణ, ராககோபாலராவ், முதுமலை ஃபாரஸ்ட்டில். அப்போ எல்லாம் ஃபாரஸ்ட்டில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் அதெல்லாம் கிடையாது. இந்த தெப்பக்காடு, அது முதுமலை எல்லாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது. அதில் என்டிஆர் டைரக்டரு. என்டிஆர் 3 மணிக்கு எழுந்திருப்பார், 2:30 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, இரவு 2:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு. மார்னிங் எர்லி மார்னிங் எக்ஸசைஸ் அது இது பண்ணி மேக்கப் 5:30-6க்கெல்லாம் மேக்கப் முடிஞ்சிடும். மார்னிங் அதிகாலையில் அவர் சாப்பிடுவாரு, கேள்வி முடிஞ்சிடும். வச்சு என்ன சாப்பிடுவார்? 2 கோழி சாப்பிடுவார், ஸ்மால் கோழி 2 குழம்பு வச்சு. ஒரு பீஸ் கம்மியான கூட கேட்பார், இந்த பீஸ் காணவேன்னு. ஓ, அந்த மாதிரி கணக்கில் சாப்பிடுவார். ஒரு செம்புடு பால் சாப்பிடுவாங்க காலைல, மேக்கப் போட்டு ரெடி போகலான்னு. 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் முதுமலை ஃபாரஸ்ட்டில். ஓஹோ. 45 நாள் அந்த படமே முடிச்சுட்டாங்க. அதாவது ஒரு பெரிய முன்னணி நடிகர் அவர் அதிகாலையில் 7 மணிக்கெல்லாம் முதல் காட்சி எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஷாட் 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவார். மத்தியானம் நோ மீல்ஸு, ஒரு ப்ரெட்டு, 2-3 சிக்கன், தந்தூரி சிக்கன் மாதிரி சாப்பிடுவார். நைட்டு 8:30க்கெல்லாம் தூங்கிடுவார். 45 டேஸில் அது 1 இயர் ஓடி இருக்கு சார். அடவி ராமுடு. நெல்லூர் கனகமாலில் சில்வர் ஜூப்ளி ஆனால் கூட டெய்லி 5 ஷோ ஹவுஸ்ஃபுல். அந்த மாதிரி படம் அது. ராகவேந்திராவுக்கு லைஃப் டர்னிங்கே அடவி ராமுடு. கொக்கத்திக்கல்லிந்து கொண்டகாலி అని சொல்லி ஒரு சாங், சலீம் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர். ராகவேந்திரா தான் டைரக்டர். 3வது படம் ராகவேந்திராவுக்கு. அதுக்கு முன்னே சின்ன படம் பண்ணான், பெருசாக இல்லை. இதுதான் அடவி ராமுடு தான் வந்தது. அங்கேருந்து டாப் கேரில் போயிட்டார் ராகவேந்திரா. அடவி ராமுடுக்கு அப்புறம் அது பின்பக்கமே பார்க்கல. யார் நினச்சா கூட ஹவுஸ்ஃபுல்லு, பிரேமாபிஷேகம், நாயசா வச்சு எல்லாமே அந்த மாதிரி. அப்படி பண்ணும்போது 75ல் சீப் ஆகிட்டேன் கம்பெனிக்கு மேக்கப் மேன் ரக்தாபிஷேக் பண்ணி மல்லிகார்ஜுனரோட இருக்கும். அதே அடவி ராமுடு எடுத்தாங்களோ அந்த கம்பெனியில் அந்த மேக்கப் மேன் வேணான்னு என்னை கம்பெனிக்கு ஆகிட்டாங்க. அமிதாப் பச்சன் சினிமா கம்பெனி பண்ணுறாங்க. சரி. சங்கர் குருவனி கன்னடாவில் ராஜ்குமார் பண்ணார், திரிசூலவனி தமிழில் சிவாஜி பண்ணார். ஆமாம். அது சங்கர் குரு, அதான் கெட்டப்பு. சங்கர் குரு கெட்டப்பு, அமிதாப் கடைசியில் நேபாளில் போட்ட மேக்கப்பு. எது அக்கம் பக்கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்குல்ல. அமிதாப் பச்சன் இந்த சினிமா எடுக்கிற இவங்க என்ன கம்பெனி இப்படி இருக்குது, இப்போ கீழே வந்துடும் கிண்டல் பண்ணாங்க. இல்லை அந்த பையன் கரெக்டு. எனக்கு அடவி ராமுடே அவர் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. காலையில் 7 மணிக்கு ஷார்ட்டுன்னா கூட 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சார். முதுமலை ஃபாரஸ்ட்டில் குளிர், இருட்டு, தங்கிறதுக்கு இடமில்லை. கொட்டாய் மாதிரி போட்டிருக்கு, எல் ஷேப்பில் ஒரு கட்டில், பெட்டு, அது மேலே படுக்கிறது. பாம்பு வருதா தேல் வருதா கூட தெரியாது. அந்த குளிரில் குளிச்சுட்டு எங்கள் குடலூர் போனோம். அங்கே மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே லாட்ஜஸ் இருக்குது குடலூரில், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம். அங்கே போய் சச்சினானா எத்தனை பேருக்கு அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு எத்தனை பேருக்கு மேக்கப் போடுவீங்க? ஒரு 20-25 பேருக்கு. 12 மணி வரைக்கும் மேக்கப் போட்டே இருப்போம் சார். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு 8 வருஷத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் 7:30க்குள்ளே லொக்கேஷனில் வரலாம். அங்கே லொக்கேஷனில் உட்கார வச்சு மேக்கப் போடுறது. நாகபூஷணம் அணி, கும்மடி அணி, இது ராஜ்பாபு இதெல்லாம் போட்டு ஆகிடும். 45 நாள் முடிச்சோம். அந்த அனுபவத்தை நீங்கள் மறுபடியும் திரிசூலம் ஹிந்தி ரீமேக்கில் காமிக்கணும். ஸோ என்ன வேணான்னு சொல்லிட்டாரு.